கட்டுப்பாடோட இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தனோட வாழ்க்கையில டெய்லியும் வகை வகையா ஏதாவது ஒன்று சாப்பிட்டு வெறுப்பேத்திக்கினே இருக்கிற ஒரு ஜீவன் கூடவே இருக்கு நண்பர்களே. ட்ரெண்ட் அவுட்டான டீஷர்ட்டை போட்டு இன்றைய நாள் சொம்பு தண்ணியோட ஆரம்பிச்ச நண்பர்களே, டைரக்டா ஜிம்முக்கு போயிட்டு அங்கே என்னோட கால்களை கதற விட்டு வீட்டுக்கு வந்த உடனே நேற்று இரவு சாப்பிட்ட உணவே ஃபில்லிங்காக இருந்தனால பழமும் ஐஸ் பிரியாணியும் இன்றைய காலை உணவு. உணவு முடிச்சோடனே கருப்பு குழாவை போட்டுக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு நண்பர்களே, போன உடனே மாம்பழ மச்சானுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு பட்ஜெட் பிளானை போட வேண்டிய தருணம். ஏன்னா இந்த மாதம் நான் நினச்ச செலவு ஒன்று, நடக்கிற செலவு ஒன்றா இருக்குது. எப்படி கால்குலேஷனை பண்ணி பார்த்தாலும் கையில் 10 பைசா கூட நிற்கிற மாதிரி தெரியல. அப்புறம் எப்படி ஐஃபோன் அப்படின்னு யோசிச்சுனுக்கிறேன். வேற காசு இருக்கு. எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் இந்த வேர்க்கல்லையை சாப்பிடலாம்னு எடுத்து வச்சா இந்த வேர்க்கல்லையை பார்க்குறப்பெல்லாம் பசிச்சு இருக்குது. அதனாலே தூக்கி தூரமாக போட்டு முடிச்ச முதல் வேலையை 4 முழு முட்டையும் சாப்பாடு சுண்டல் எல்லாத்தையும் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு ஸ்டாக் எல்லாத்தையும் ஒரு தடவை ரீசெக் பண்ணிட்டு நாளைக்கு கிரவுண்டில் பண்ண போகிற பர்ஃபார்மன்ஸுக்கு இப்பயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் நண்பர்களே. இன்றைக்கான தண்ணீர் நிலவை சமைச்சிட்டு வீட்டுக்கு போனோடனே கரண்ட் காலி. என்னடா மெழுகுவத்தியை பற்ற வச்சு அதையும் உத்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் சின்ன வயசுல எனக்குள்ள இந்த பல சூப்பர் பவர்ல என்ன அறியாமே ஒன்று மட்டும் வெளியே தென்பட்டது நண்பர்களே. எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்புறமா நண்பர்களோட பேக்கரியில் உட்காந்து சர்க்கரை இல்லாமல் ஒரு பாலம் வாங்கி வச்சுக்கிட்டு 4 மணி நேரத்துக்கு மேல பேக்கரிக்காரனே வெளியே போடா நாயன்னு சொல்ற அளவுக்கு பேசினையே திரும்ப பேசிக்கிட்டு இருந்தோம். ஜெனரல் ஜாக்கெட் போடுவா, மின்னல் அடிக்க சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் பாடவும் செய்வேன். வீடியோ இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டே டக்குன்னு ஒரு கேஷுவல் ரியாக்ஷன் முடிச்சுட்டு இழுத்து போத்திட்டு தூங்கிட்டேன் நண்பர்களே.